டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விழுப்புரத்தில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் கடற்கரையில் கரைக்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. அது தொடர்பான மேலுவிவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். விழுப்புரத்தில் நேற்று முன்தினம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் 10 அடிக்கு மேல் உள்ள சிலைகள் வைக்கப்பட்டு முக்கிய ஸ்தலங்களில் வைக்கப்பட்டு வழிபாடு செய்தனர். இன்றைய தினம் 3வது தினமான இன்று அந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கடலில் கலக்கும் நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக விழுப்புரம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் கடலில் கரைக்கப்பட உள்ளது. இதற்காக இந்த ஊர்வலமாக சென்ற விநாயகர் சிலைகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. விழுப்புரத்தில் SP சரவணன் தலைமையிலான 270க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த ஊர்வலத்திற்கு பலத்த பாதுகாப்பு அளித்தனர். பலத்த பாதுகாப்பு மத்தியில் இந்த விநாயகர் சிலையானது ஊர்வலமாக நடத்தப்பட்டு வெகு விமர்சையாக இந்த சிலையானது நகரின் முக்கிய வீதிய வழியாக கொண்டு செல்லப்பட்டு கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் இன்று மாலை கரைக்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ்.